ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ தொன்றுமளவே மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. கொஞ்சம் வழி விடுமா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சார் அம்மா பேர் என்ன? மொளவி அம்மாவா? ராமாபாய். ராமாபாய். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. இந்த மெசேஜ் எங்க பையனுக்கு எங்க பாப்பாவுக்கு அனுப்ப முடியுமா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் கேட்டுங்கய்யா, கலம்பூர் ஏரிக்கரை தெருவில் வசித்து வந்த தெய்வ திருவாளர் தெய்வ திரு பெரியப்பு முதலியார் நலமுடன் வசித்து வருகின்ற ராமபாய் அம்மாவனுடைய இரண்டாவது மகன், ஓய்வு பெற்ற மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், பல்வேறு மாணவர்களின் அறிவு பசியை போக்கிய ஆசிரியர் தெய்வ திரு மனோகரன் ஐயா திருமதி அன்புக்கரசி அறமளத்த நாயகி அன்புக்கரசி அவர்களின் பீமரத சாந்தி தினத்தை முன்னிட்டு கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் கேசரி சுண்டல் மூலிகை கூழ் வழங்குகின்றார்கள். தெய்வ நிலையில் உள்ள பெரியப்ப ஐயா அவருடைய ஆன்மா மீண்டும் மனித தேகம் பெற்று வள்ளலார் நெறியில் நின்று மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டியும், இன்று பீமரத சாந்தி விழா காணுகின்ற அன்பு அண்ணன் மனோகரன் ஐயா அவர்களும் அன்பு அண்ணி அன்புக்கரசி மனோகரன் அவர்களும் இதுபோன்று உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து எண்ணில் அடங்காத திருமண நாட்களையும் பிறந்த நாளையும் கொண்டாடி சஷ்டியர்த்த பூர்த்தி சதாபிஷேகம் வரையில் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வள்ளலார் நெறியில் நின்று வாழ்வாங்கு வாழ வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. அன்பு
ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் களம்பூர் மேட்டுக்குடிசை வீதியில் வசித்து வருகின்ற ஓய்வு பெற்ற உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், பல்வேறு மாணவர்களின் அறிவு பசியை போக்கிய ஆசிரியர் மனோகரன், திருமதி அன்புக்கரசி மனோகரன் தம்பதியரின் பீமரத சாந்தி 70வது அகவை தின விழாவை முன்னிட்டு களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் ஊறுகாத்தாந்து குடும்பம் சுண்டல், கேசரி, மூலிகை கூழ் வழங்குகின்றார்கள். இன்று 70வது பீமரத சாந்தி கொண்டாடுகின்ற தம்பதியர்கள் இருவரும் உடல் நலம், செல்வ வளம், மனவளத்தோடு வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளலார் வகுத்து தந்துள்ள சுத்த சன்மார்க்க நெறியில் நின்று இது போன்று சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் வரையில் இருவரும் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்க வாழ வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உங்க வீடு ஏரி கிணறு பக்கம் இல்லை, அந்த மட்டும் அருட்பெரும் ஜோதி. நான் அனுப்புறேம்மா, நீங்க எடுக்கணும். கூழு கட்சிங்க சரக்கு ஏற்ற முடியாத. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் இங்க சாப்பிட்டாதான்றா நீ போதும் சொல்லிட்டு போறியா அண்ணா? காலையில சாப்பிட்றியா நீ? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் களம்பூர் மேட்டுக்குடிசை வீதியில் வசித்து வருகின்ற ஓய்வு பெற்ற உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், பல்வேறு மாணவர்களின் அறிவு பசியை போக்கிய ஆசிரியர் மனோகரன் அவர்களின் பீமரத சாந்தி முன்னிட்டு அவருடைய அன்பு துணைவியார் அன்புக்கரசி மனோகரன் தம்பதியர்கள் இருவரும் மூலிகை கூழ், கேசரி, சுண்டல் வழங்குகின்றார்கள். அவர்கள் இருவரும் இணைந்து இதுபோன்று எண்ணிலடங்காத விழாக்களை கொண்டாடி மகிழ வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கூழு வெயிலுங்க. வாப்பா வாப்பா, அவருக்கு ஒரு கேசரி சுண்டல் கொடுமா. ஏது போட்டுக்குதா? உனக்கு தெரிஞ்ச
அது எனக்கு ஒரு டம்ளர் இருக்கு. ஐயா என்னையிலேயே மகா பெரியவர் உன்னை பாராட்ட நீ தேடி வந்திருக்கிறேன். என் பெரிய திருச்சி பட்டுடும்னு உனக்கு திருச்சி போடுறான். நான் அனுப்புறேம்மா உங்களுக்கு, அதை அனுப்பிச்சிடுங்கம்மா. உன் அண்ணி ஜெயிச்சுட்டாப்பா. கர்நாடியின் முருகனை கண்டான், கலிகாலத்தையே ராமலிங்கம் வென்றான் அப்படின்னு அன்னைக்கு சொல்லி ஆனந்தப்பட்டியே. பார்வதி உனக்கு பைத்தியம் நினைச்சேம்மா. என்னை விட நீ எவ்வளவோ ஒத்துழைச்ச. அதை வாங்கி சென்னையிலே ராமலிங்கர் பெருமான் ஏய் கமலேஷா, புத்தியூர் பெருமானை எல்லாரும் நடந்தவர். காலையிலே அந்த கூட்டம், மாலையிலே ஊர் வானவா யாகேஸ்வர் ஊர் குடியிருக்க இல்லையா? ராமலிங்கர் பெருமான் வீட்லயே ஆகிறாங்களா? வெரி குட். அப்படித்தான் ஊத்தி கொடுமா, அம்மா வரக்குறாங்களே.